அஜித்குமாருக்கு கஞ்சா குடுத்து அடிச்சதா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவர் தண்ணி கேட்டா மொளகா பொடிய தான் கலந்து குடுப்பாங்களாம். அந்த மாதிரி ஹெவி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அத ஒருத்தர் வீடியோவாவே சொல்லியிருக்காரு. அதாவது அஜித் குமாரை வந்து அடிக்கும்போது நான் பக்கத்தில் இருந்தேன். அவர்கிட்ட நான் பேசினேன். அவர் பேசினதுக்கு பக்கத்தில் போய் உட்காந்து பேசும்போது அவர் மீது வந்து கஞ்சா வாடை வந்துச்சு. கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க. அதன் பின்பு வந்து வாடை வந்ததுக்கப்புறம் அவர் போதையில் இருக்காருன்னு நான் கேட்டேன். இல்லைன்னு சொல்லி மறுத்தாங்க. சரி, நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் தள்ளி போங்க அப்படின்னாங்க. ஏன் சார், நான் கேட்கக்கூடாதான்னு சொல்லி கேட்டேன். சரி, கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் வந்து தண்ணி கேட்குறான். தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க. திருப்பி வந்து மறுபடியும் வந்து இவனுக்கு தண்ணி கொடுக்கும்போது தண்ணியில் வந்து மிளகா பொடியை வந்து கலந்து கொடுத்தாங்க. முகத்தில் மிளகா பொடியை வந்து தடவுனாங்க. அதை நான் கண்ணால் பார்த்தேன். பார்க்கலன்னு சொல்ல, நான் பக்கத்துலேயே தான் இருக்கேன். இவர் உயிர் போகிற வரைக்கும் நான் பக்கத்தில் தான் இருக்கேன். அவரோட பல்ஸும் நான் பார்த்தேன். அவர் நெஞ்சிலையும் கையை வச்சு அவரை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பார்த்தேன். இல்லை. அதாவது இது நடந்த சம்பவம் வந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாட்டுக்கோட்டை, அதாவது கோசாலை மரம். பல்ஸ் பார்க்கும்போது ஒரு நாடி துடிப்பு எதுவுமே இல்லை. நெஞ்சில் கை வைக்கும்போது நெஞ்சு துடிப்பும் எதுவுமே கிடையாது. அங்கேயே வந்து அவர் மோஷன் போயிட்டார். மோஷன் ஸ்மெல் வந்ததோட தூக்கிட்டு ஆட்டோவில் ஏற்றிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. நீங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா, உங்க கார்ல 9 பவுன் செயினை வச்சுட்டு போவீங்களா? அப்படியே போனா கூட யார் கையிலயும் கீய குடுத்துட்டு போவீங்களா? இந்த நியூஸ ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போதே எனக்கு வந்து சந்தேகமா தான் இருந்துச்சு. கண்டிப்பா இது அந்த பையன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிறத விட, இவங்க வந்து நகைய வச்சுட்டு போயிருப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமா தான் இருந்துச்சு. ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம். காரோட பின்னு இருக்கையில் வச்சுருந்தோம். கழட்டி வைக்கிறாங்க. வச்சு அந்த பேக் கீழே வச்சு மேலே துணிமணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டோம். கொஞ்சம் தூரம் போனோடனே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களாமான்னு கேட்டேன். புளியோதரை கோயிலுங்களே வாங்கி அவங்க வண்டி வரப்புல சாப்பிடுங்கம்மான்னு சொல்கிறேன். சாப்பிட்றாங்க. இவங்க பசிக்குதுன்னாங்க. அங்கேயே ஒரு நேரம் காலையில் சாப்பிடாம எங்கேயும் நிப்பாட்டாமல் வந்துட்டோம். புளியோதரை கோயிலுங்களே வாங்கி அவங்க வண்டி வரப்புல சாப்பிடுங்கம்மான்னு சொல்கிறேன். சாப்பிட்றாங்க. என்கிட்ட 500 ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணார். வீல் சேர் கொண்டு வந்தாலும் 500 ரூபா கொடுங்க, நாங்கள் 5 ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன். நிக்கிதா வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த பேட்டிக்கும் இப்போ கொடுத்த பேட்டிக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த அஜித் குமாருக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தை சேர்ந்தவங்க தான் மாதேவி. இவங்க ஹஸ்பண்ட் வந்து 15 வருஷம் முன்னாடி இறந்துடுறாங்க. இவங்க பிள்ளையில வந்து இவங்க இட்லி வியாபாரம் பண்ணி தான் வளர்த்துட்டு வராங்க. மொதல் பையன் பேரு அஜித்குமார், 2வது பையன் பேரு நவீன்குமார். அஜித்குமார் வந்து கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போயிட்டு வரான். அப்படி ஒரு வேலை தான் மடப்புறத்துல உள்ள பத்ரகாளி அம்மன் கோயில்ல டெம்பரவரியா காவலாளி பணிக்கு வந்திருக்கு. அதுல வந்து இவர் வந்து சேர்ந்து 2 மாசம் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜூன் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கோயிலுக்கு வந்து அதிக ஆட்கள் வந்திருக்காங்க. அது கொஞ்சம் ஃபேமஸான கோயிலுங்கிறதுனால சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் வருவாங்களாம். கொஞ்சம் ஆட்களும் அதிகமான பேர் வந்திருக்காங்க. அப்போதான் இந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. கோயிலுக்கு வந்தவங்க கோயில் முன்னாடி காரை நிப்பாட்டிட்டு அங்கே உள்ளவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, என்னன்னா எங்க அம்மாவால் நடக்க முடியாது, அதனால வீல் சேருங்க யாராவது தருவாங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அங்க உள்ளவங்க அஜித்குமாரை கை காட்டியிருக்காங்க. உடனே இவங்க அஜித்குமார்கிட்ட போய் கேட்கும்போது அஜித்குமாரும் தயங்காம உடனே வீல் சேரை எடுத்துட்டு வந்திருக்காரு. எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம அவங்கள கோயில் மேலேயும் கொண்டு போய் விட்டுருக்காரு. நிக்கிதா வந்து உடனே அஜித்குமார் கிட்ட என் காரையும் கொஞ்சம் பார்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அஜித்குமாரும் சரி நான் பார்க் பண்றேன், எனக்கு கார் ஓட்ட தெரியாது, பட் என் ஃப்ரெண்ட் வச்சு பார்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வந்திருக்காரு. இறங்கி வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட கார் கீயை கொடுத்து பார்க் பண்ண சொல்லியிருக்காரு. பார்க் பண்ணதுக்கு அப்புறம் இவர் அவங்க வந்து கோயில்ல இருந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவங்க வந்த உடனே கார் கீயை கொடுத்துருக்காரு. கார் கீயை கொடுத்தவரு அவங்க கிட்ட ஒரு 500 ரூபா கேட்குறாங்க. உடனே நிக்கிதா கோவப்படுறாங்க. எதுக்கு 500 ரூபா நான் தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே இவர் சொல்றாரு, என் ஃப்ரெண்டை வச்சு தான் காரை பார்க் பண்ணுமா, அது மட்டும் இல்லாமல் நான் வீல் சேரை மேலே தள்ளி கொண்டு வந்தேன், உங்க அம்மாவை அங்கே விட்டுட்டு திரும்பியும் நான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு 500 ரூபா தந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பட் அவங்க வந்து நான் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதா சொல்றாங்க.
அங்கதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதாகவும் சொல்றாங்க. உடனே நிக்கிதா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்திலேயே அங்க பிரச்சனைய எழுப்புறாங்க. என்ன அப்படின்னா, என்னோட நகைய கார்ல வச்சிருந்த நகைய காணல. எங்க அம்மா நகைய காணல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம, அங்குள்ள ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க. அங்குள்ள நிர்வாகத்துக்கிட்டயும் சொல்றாங்க. உடனே அவங்க வந்து போலீஸ்காரங்களுக்கு தகவல் குடுக்குறாங்க. போலீஸ்காரங்க வந்து விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. இவர வந்து பிடிச்சிட்டு போறாங்க. அஜித் குமார பிடிச்சிட்டு போறாங்க. அவர்கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் கார் கீய குடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க ஃப்ரெண்டு 2 பேரையும் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அவங்களும் சொல்றாங்க, நாங்க எதுவுமே எடுக்கல. நாங்க எதுவுமே பார்க்கல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட விட்டுடுறாங்க. அவர மட்டும் வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து வராங்க. ஸ்பெஷல் போலீஸ் வந்து அவர வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போய் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இங்க தான் அவருக்கு நடக்கிற கொடூரம் வந்து மிகப்பெரியது. அவர வந்து 2 நாளா வச்சு டார்ச்சர் பண்றாங்க. 2 நாளா அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சது மட்டும் இல்லாம, அவருக்கு வந்து மிளகாப்பொடி தண்ணி தான் குடுத்துருக்காங்க. அவருக்கு கஞ்சா குடுத்ததாவும் சொல்றாங்க. இந்த மாதிரி பல கொடுமைகள பண்ணியிருக்காங்க. இதுக்கு இடையில அவர் தம்பியும் கூட்டு வந்து அடிச்சதா சொல்றாங்க. அவர் முன்னாடியே வச்சு அடிச்சிருக்காங்க, ஒரு தோட்டத்துல வச்சு. பட் அவர் தம்பிய அன்னைக்கு நைட்டே கொண்டு போய் விட்டுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் அஜித் குமார் சொல்றாரு, நான் நகை வச்சிருக்க இடத்த சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாரி அவங்க கிட்ட சொல்றாரு. ஏன்னா அடி தாங்க முடியாம அவர் அப்படி சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரமாவது இந்த வழியில இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுனாலயும் அவர் சொல்லியிருக்கலாம். அஜித் குமார உடனே ஸ்பாட்டுக்கு கூட்டு போறாங்க. கோயில் பின்னாடி கூட்டு போறாங்க. அங்க வந்து பார்க்கும்போது அங்க நகை எதுவுமே இல்ல. உடனே அந்த இடத்துல வச்சு அவர அடிக்கிறாங்க. அந்த வீடியோ தான் வைரலான வீடியோ. ஒருத்தர் வந்து பாத்ரூம்ல இருந்து எடுத்திருக்காரு. அந்த அளவு அவர வந்து அங்கேயே வச்சு பொதுமக்கள் முன்னாடியே வச்சு கொடூரமா அடிச்சிருக்காங்க. அவர் அப்படி தொடர்ந்து அடிச்சதுனால அவரு மயக்கம் போட்டு விழுறாரு. மயக்கம் போட்டு விழுந்தோடனே அவரை வந்து உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போற வழியிலேயே அவர் பரிதாபமா இறந்து போறாரு. உடனே போலீஸ்காரங்க 29ஆம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர்ல என்ன போடுறாங்க அப்படின்னா, அவரு வந்து இந்த நகையை திருடிட்டு அந்த இடத்த காமிக்க போகும்போது தப்பிச்சு ஓடும்போது அவருக்கு வந்து வலிப்பு வந்த இடத்துல அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு போலீஸ் வந்து ரிப்போர்ட் எழுதுறாங்க. பட் மதுரை கோர்ட் வந்து இதுல சரம் மாதிரியே கேள்வி எழுப்புறாங்க. ஏன் அப்படின்னா, அவருக்கு 44 இடத்துல காயம் இருந்திருக்கு. அவர் வலிப்பு வந்ததுல இவ்வளவு காயம் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் உடம்புல மற்ற இடத்துல எல்லாம் மிளகாப்பொடி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து உடல் உள்ளேயும் ஒரு அதிக காயம் இருந்திருக்கு. ரத்த கசிவு இருந்திருக்கு. காதுல ரத்தம் வந்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை கோர்ட் வந்து அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. கோயில்ல உள்ள சிசிடிவி ரெக்கார்டு எங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள ரெக்கார்டு இருக்கு. பட் கோயில்ல உள்ள சிசிடிவி ரெக்கார்டை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெறும் ரப்பரை வச்சுதான் அவரை அடிச்சாங்களா? அதாவது ரப்பர் பைப்பை வச்சு மட்டும் தான் அடிச்சாங்களா? வேற எதையும் வச்சு யூஸ் பண்ணலையா? வேற ஆதாரமே இல்லையா? அப்படிங்கிற மாதிரி சரம் மாதிரியா கேள்வி கேட்டதுக்கு அவங்க வந்து பதிலே சொல்ல முடியாம தயங்கி தான் நின்னாங்க. இப்ப நம்ம நிக்கிதா பேட்டி கொடுத்ததை பத்தி பார்ப்போம். நிக்கிதா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டி கொடுத்ததுல நாங்க வந்து ஸ்கேன் சென்டர் போயிட்டு வந்து தான் கோயிலுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2வது பேட்டி கொடுத்ததுல நாங்க ஸ்கேன் சென்டருக்கு போற வழியில போனோம் அந்த மாதிரி மாத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க மேல அது மட்டும் கிடையாது, அவங்க மேல 2011 பண மோசடி, அதாவது குடும்பமா சேர்ந்து பண மோசடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து நாங்க கவர்மெண்ட் வேலை எடுத்தாரோம் அப்படின்னு சொல்லி பண மோசடி பண்ணியிருக்காங்க இந்த நிக்கிதா குடும்பம். ஏற்கனவே அவங்க மேல இந்த மாதிரி ஃப்ராட் கேஸ் ஆகப்பட்டது இருக்கான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து நியூஸ்ல இவங்க வந்து கல்யாண மோசடியும் பண்ணுவாங்களாம். கல்யாணம் பண்ணி போவாங்களாம். ஒரு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வரதட்சணை கொடுமை, அந்த கொடுமை, இந்த கொடுமைன்னு சொல்லி அவங்க கிட்டயே பணத்தை போடுவாங்களாம். ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து எனக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம். அந்த குடும்பம் வந்து திருமண மோசடி பண்ணி ஒரு 3 நாள் கல்யாணம் பண்ணி அவங்க யாரு கூடயும் வாழல. ஒரே நாள்ல ஓடி போனவங்க. ஓடி போனாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா வரதட்சணை கேஸ் குடும்பம் கொடுப்பாங்க. கொடுத்து அந்த வரதட்சணை குடும்ப கேஸை கொடுத்து அந்த குடும்பத்தையே அல்லோலம் பண்ணியிருப்பாங்க. இதே சித்திரவதையெல்லாம் 21 ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு புது மாப்பிள்ளைகள்லாம் அனுபவிச்சு அந்த குடும்பத்து மேலாம் வழக்கு போட்டு அந்த குடும்பத்தவே மிரட்டி பணம் வாங்குறது தான் அவங்களுடைய வேலை. 2003, 2004, 2005 இந்த காலகட்டங்கள்ல அவங்க நிறைய பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் செஞ்சிருக்காங்க. திருமண மோசடி ஒரே நாள் வாழ்க்கை தான் அது. ஒரே நாள் கல்யாணம் பண்ணுவாங்க, ஓடிடுவாங்க. நைட்டே ஓடிட்டு எல்லாருமே வரதட்சணை கேஸ் கொடுப்பாங்க. இந்த காவல்துறை அழுத்தம் எல்லாருக்கும் இருந்துச்சு. இந்த காவல்துறை இன்னைக்கு இருக்கிற அழுத்தம்
அன்னைக்கெல்லாம் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு, இந்த அழுத்தம்லாம் இருந்துச்சு. ஓராண்டு காலம் தலைமுறைலாம் இருந்தோம், பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. காரணம் இந்த குடும்பமே வந்து ஒரு கல்யாணம்னு வருவாங்க, 10 பேருக்கு மேல அவங்க இருக்க மாட்டாங்க. கோடிக்கணக்கில் மாப்பிள்ளை வீட்டில் செலவு பண்ணுவாங்க, அவங்க 10 பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க. 15 நாள்ல நிச்சயம் பண்ணுவாங்க, 15 நாள்ல கல்யாணம் பண்ணுவாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதனால அது ஒரு சீட்டிங் குடும்பம், அந்த குடும்பமே ஒரு சீட்டிங் ஃப்ராட். நான் சொல்ற 2003 2004 கட்டங்கள்ல அன்னைக்கு இருந்த கோயம்புத்தூர் எஸ்பி, இந்த பொண்ணோட அப்பா வந்து சப் கலெக்டரா இருந்து, இவங்க அம்மா அரசு ஊழியர். இவங்களுக்கெல்லாம் யாருமே சொந்தமே கிடையாது, அவங்க மேல உறப்புணரை சேர்ந்தவங்க. இவங்க யாரு கூடயும் சேர மாட்டாங்க, யாரு கூடயும் பழக மாட்டாங்க, அந்த ஊர்ல இருக்கவங்களை பூரா ஏமாத்திருக்காங்க. அதனால வந்து அன்னைக்கு டிஎஸ்பியா இருந்தவர் ராஜராஜன், திருமங்கலம் ராஜராஜன் டிஎஸ்பி பயங்கரமான ஹராஸ்மெண்ட் பண்ணாரு. அப்புறம் எஸ்பியா இருந்த அந்த 2004 இருந்த எஸ்பி கோயம்புத்தூர், எஸ்பி புதுக்கோட்டை, அன்னைக்கு நீங்க அதெல்லாம் ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க தான் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தவங்க. ஒரு குடும்பத்தை இல்ல, 4-5 குடும்பத்தை படுத்தினவங்க. அதனால அவங்களுக்கு வந்து போலீஸ் தரப்புல எப்பயுமே அவங்க நிறைய பொய் பேசுவாங்க, தன்னுடைய எக்ஸ்ட்ரானரியா காமிச்சுக்கிற குடும்பம் அந்த குடும்பம். கல்யாணம் நடந்தது உண்மை. அன்று இரவே பால் பழம் சாப்பிட போன அன்னைக்கே ஓடிட்டாங்க, அன்னைக்கே இரவே ஓடிட்டாங்க. ஓடி அன்னைக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நாங்க கேட்க போன இடத்துல தகராறு ஆகுது. எல்லாருமே எனக்கு முன்னாலே 3 பேர் திருமணம் 15 நாள்ல எல்லாமே நடந்தது. நான் வந்து எனக்கு இந்த நிக்கதான் தெரிஞ்சிருந்தா நான் முதலே வந்திருப்பேன். இந்த குடும்பமே சீட்டிங் குடும்பம், இந்த குடும்பமே வந்து ரொம்ப மோசமான ஆளுங்க. அதனால வந்து இந்த குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு A1 அக்யூஸ்டா இந்த சிவகாமியும் இவங்களையும் சேர்க்கணும். நான் இப்பயும் நான் சொல்றேன், இந்த நகை திருட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி ஒரு நகை சம்பவமே இல்லை. இந்த மாதிரி பல மோசடிகள் இவங்க மேல இருக்கு. அப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, யாரு மேல தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நான் டவுட் படுறது, இவங்க வந்து நகையை வச்சுட்டு போயிருக்க மாட்டாங்க, இவங்க தான் ஏமாத்திருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இவருக்கு நடந்ததுக்கு அந்த போலீஸ்காரங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.